வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பெல் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் கம்பெனிலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 60,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பெல் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான் இது. ஓகேங்களா? இந்த ஃபார்மில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டுருங்க. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில் இருக்க போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, மெக்கானிக்கலாக அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்பா பேர், அப்பாவோட ஆக்குபேஷன், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, ஜெண்டர் டீட்டெயில்ஸு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, நேஷனாலிட்டி, ரிலீஜியன் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கம்யூனிட்டி டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே தரணும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் பர்மனெண்ட் அட்ரஸும் கொடுத்துருங்க. கரஸ்பாண்டட் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க. மெயில் ஐடி கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்க மாதிரி எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு பிஇ பிடெக்கில் ஃபைனல் சிஜிபிஏ என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ அதை எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பெல் கம்பெனியில் நீங்கள் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி செலெக்ஷனுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பெல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பெல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக பெய்ட் பண்ணுவீங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டு, அமௌண்ட்டு எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இது. செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து 10th மார்க் ஷீட்டு, அதேமாதிரி 12th டிப்ளமோ மார்க் ஷீட்டு, அதேமாதிரி பிஇ பிடெக் டிகிரி சர்டிஃபிகேட்டு, செமஸ்டர் மார்க் ஷீட்டு, இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். அதேமாதிரி சிஜிபிஏ கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்ட், இது எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை இங்கே டிக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்குது எல்லாமே படித்து பார்த்துட்டு டேட்டு பிளேஸை ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனோட எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். லாஸ்ட் டேட் ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய கவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் FOE ஃபார் MSSBU அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ February 15 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் இருக்குது. இதுதான் நோட்டிஃபிகேஷன். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் டெம்பரரி பேசிஸில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒரு நவரத்ன கம்பெனி, பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். ஸோ இங்கேருந்து ஃபீல்டு ஆப்ரேஷன் இன்ஜினியர் கேட்டகரியில் 6 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிசிப்ளினில் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸும், பிஇ பிடெக்கின் மெக்கானிக்கலில் 3 வேக்கன்சிஸும் இருக்குது.
கம்யூனிட்டி வாரியாக ரிசர்வேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு 3, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூசியல் டேட் பார்த்திங்கன்னா 1/4/2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 7 இயர்ஸ் வந்து ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்கில் அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது எலக்ட்ரானிக்ஸோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அல்லது டெலிகம்யூனிகேஷன் அல்லது கம்யூனிகேஷன் அல்லது மெக்கானிக்கல் இது ரிலேட்டடாக நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயது வரைக்கும் இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 43 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். பிடபிள்யூடி கேட்டகரினா 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 50 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது டெம்பரரி பேசிஸ், அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியலி இதோட ஒர்க் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1 more year வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. மொத்தமாக 4 இயர்ஸ் வந்து இந்த ஒர்க்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியை பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,000 rupees இன்க்ரிமெண்ட் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல் வருடம் 60,000, 2வது வருடம் 65,000, 3வது வருடம் 70,000, 4வது வருடம் 75,000 இந்த மாதிரி உங்களுக்கு மந்த்லிக்கான சேலரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 7 இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் நாலேஜ் பார்த்திங்கன்னா RF அண்ட் மைக்ரோவேவ், கம்யூனிகேஷன், C4I சிஸ்டம்ஸ், டெஸ்டிங்கு, ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெக்கானிக்கல் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை மொபிலிட்டி வெஹிக்கிள், அந்த HMV வெஹிக்கிள், ப்ரைம் மூவர் ட்ரெய்லர், ஏர் கண்டிஷனர், டீசல் ஜெனரேட்டர், ஸோ இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கை 85%க்கும் இன்டர்வியூவில் வாங்கின மார்க்கை 15%க்கும் அசியூம் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அதில் யார் ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூக்கான கால் லெட்டர்ஸ் எல்லாமே மெயில் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கவங்க மட்டும் 450 ரூபா ஃபீஸு, அதோட 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பெய்ட் பண்ணணும். அந்த ஃபீஸை SBI கலெக்டேஷன் மூலமாக இங்கே கொடுத்துருக்க லிங்க் மூலமாக போய்ட்டு நீங்கள் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணுறப்ப என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸை பெய்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் அட்ரஸில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்லேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே மெயில் ஐடியும் இருக்குது, ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.